வக்ரதுண்ட மகாகாய சூரியகோடி சமப்பிரபக ஹவிக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா. தென்னாட்டுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அன்பர்களே, நண்பர்களே, இந்த புத்தம் புதிய காணொலியில் உங்கள் அத்துணை பேரையும் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன். இன்னைக்கு நம்ம மாறுபட்ட கோணங்களில் மிகவும் எந்த ஒரு சமூக வலைதள ஊடகங்களிலும் வராத, யூடியூப்ல வராத மற்றும் தொலைக்காட்சிகளில் வராத பெரும்பாலான மக்களுடைய மனதில் இருக்கக்கூடிய கேள்விகளுக்கான பதிலை தான் நம்ம பார்க்கிறோம். ஜாதகத்தில் ஆன்மீக வளர்ச்சிக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா? உண்மையில சொல்ல போனா பிறந்த 12 லக்ன 12 ராசிக்காரர்களுக்குமே தெரிஞ்சோ தெரியாமலோ ஆன்மீக வளர்ச்சி, ஆன்மீக ஈடுபாடு இல்லாமல் இருக்காது. ஆன்மீக வளர்ச்சி, ஆன்மீக தொடர்பு இல்லாமல் உயிர் உடல்ல தங்க முடியாது. வெளியில வந்தாலும் ஆன்மீகத்தோட தொடர்பு, உள்ள இருந்தாலும் ஆன்மீகத்தோட தொடர்பு. கர்மாவின் அடிப்படையில் சஞ்சித கர்மா, பிராரத்த கர்மா, ஆகாமிய கர்மா, இந்த 3 கர்மாவும் ஒவ்வொரு உயிருக்கும் உண்டு. இதை வச்சுதான் ஆன்மீக வளர்ச்சியும் தொடர்பும் இருக்கும். ஒரு சிலருக்கு அதிகமான ஆன்மீக ஈடுபாடு, வளர்ச்சி இருக்கும். ஒரு சிலருக்கு அந்த கனெக்ட், அந்த டிவைன் கனெக்ட் கம்மியா இருக்கும். இவ்வளவுதான் வித்தியாசம். கடவுள் இல்ல, கடவுள் மறுப்பு கொள்கையை ஃபாலோ பண்ணக்கூடிய லட்சோப கோடிக்கணக்கான மக்கள் கூட தன்னுடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல கடவுளை நம்ப தொடங்குறாங்க. அதற்கு உதாரணம் கவியரசு கண்ணதாசன். அர்த்தமுள்ள இந்து மதம் எழுதின ஆன்மீக வளர்ச்சியை தொடர்பு கொள்ளக்கூடிய 12 ராசி லக்னத்தையும் நம்ம அப்படி பேசுறதுக்கு நேரம் இல்லைனாலும் அதுல ஒரு ராசியை நம்ம எடுத்துப்போம். விருச்சிக ராசி. விருச்சிக ராசியை ஏன் எடுத்துக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு முக்கிய காரணம் இருக்கு. இறைவனோட தொடர்பு கொள்ளக்கூடிய அந்த வாய்ப்பு விருச்சிகத்துக்கு அதிகமாக இருக்கு. அது எப்படின்னா, விருச்சிகம் என்பது காலபுருஷனுடைய 8ஆம் வீடு. அதாவது மேஷம் காலபுருஷனுடைய முதல் வீடு, விருச்சிகம் காலபுருஷனுடைய 8ஆம் வீடு. இந்த 8ஆம் வீட்டுக்கும் ஆன்மீகத்துக்கும் அதீத தொடர்பு உண்டு. ஒரு மனிதனுடைய ஆயுளை தீர்மானிக்கக்கூடியது 8ஆம் இடம். ஆனால் விருச்சிகம் ரொம்ப சூட்சமமா நம்ம பார்த்தோம்னா, நம்ம சொன்னோம், ரகசிய கேள்விகள், மிக மிக அதிசயமான ஆச்சரியமூட்டும் தகவல்களை தரக்கூடியதான் இந்த பதிவுகள். விருச்சிகம் என்பது ஒரு உயிரையும் ஒரு உடலையும் பிரித்து எடுக்கக்கூடிய ஒரு இடம் விருச்சிகம். இது எப்படின்னா, உடல்ல சரம் அப்படின்னா தலை, அந்த தலையை குறிக்கக்கூடியது மேஷம். கரெக்டா மிடில்ல வர ராசி 12 ராசியில விருச்சிகம். உடல் உறுப்பு மறைவு ஸ்தானம் 8. விருச்சிகம் மறைவு ஸ்தானம். உடம்புல எதை மறைப்போம்? உடல் உறுப்பு. அதை குறிக்கக்கூடியது விருச்சிகம். இது முக்கியமா என்னன்னா, இதுல விஷயம் என்னன்னா, விருச்சிகத்துக்கு நிறைய ஆன்மீகம் இருக்கும். ஆனால் அந்த ஆன்மீகத்தை ஃபீல் பண்றதுல தடங்கல்களும் தடைகளும் நிறைய இருக்கும். நிறைய ஆசைகளும் வேட்கைகளும் இருக்கும். மறைஞ்சு புதஞ்சு கிடைக்கும். ஒரு காலகட்டத்துல இந்த விருச்சிகத்துல வரக்கூடிய அனுஷ நட்சத்திரம், அதாவது மகாபெரியவருடைய நட்சத்திரம், காஞ்சி மகாபெரியவர் பிறந்தது அனுஷ நட்சத்திரம். அந்த அனுஷம் இருக்கக்கூடியது விருச்சிகம். ஆன்மீகம் நாம சொன்னோம், ஆன்மீகத்துக்கும் விருச்சிகத்துக்கும் தொடர்பு இருக்கு. இந்த விருச்சிகத்துடைய தொடர்பு எப்படின்னா, அதீத ஆன்மீகத்தன்மை. ஒரு சைடு இந்த உலகத்துல என்னென்னலாம் இன்பங்கள் இருக்கோ அந்த இன்பங்கள் எல்லாம் நான் அடைஞ்சே தீருவேன் அப்படின்னு சொல்றது விருச்சிகம். சட்டுன்னு ஒரே ஒரு பாயிண்ட்ல, இது எதுவுமே எனக்கு வேணாம், எனக்குள்ள ஒரு பிரவாகம் சக்தி, கடவுள் கூப்பிடுற மாதிரி இருக்கு, காதுலயே சத்தம் கேட்குது, என் மனசுக்குள்ள உள்ளுணர்வு சொல்லுது, இது எதுவுமே விட்டுட்டு துண்டு வெறும் காவி உடையை கட்டிக்கிட்டு நான் எல்லாத்தையும் விட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லக்கூடியது விருச்சிகம். அதனாலதான் ஆன்மீக வளர்ச்சியை குறிப்பது விருச்சிகம் அப்படின்னு நம்ம சொல்றோம். இன்னொரு அம்சங்கள் ஒரு ஜாதகத்துல ஆன்மீக வளர்ச்சி, ஆன்மீக அம்சங்கள் இருக்கா அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, உங்கள் சுய ஜாதகத்துல 12 லக்னங்கள் ராசிகளுக்கும் சொல்ல முடியாது. அதுக்கு நீங்க உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை நீங்க இந்த கீழே கொடுப்புல வாட்ஸ்அப் நம்பர்ல தொடர்பு கொண்டீங்கன்னா, ஆன்லைன் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வந்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த ஆன்மீக தொடர்புகள் எதிர்காலத்துல வாழ்க்கையில உங்களுக்கு தெய்வத்துடைய அம்சங்கள் இதெல்லாம் இருக்கா, இந்த மோட்சம் அடையக்கூடிய தன்மைகள் இருக்கா,
சித்தர்களை சேரக்கூடிய பாக்கியங்கள் இருக்கா அப்படின்னு துல்லியமா எங்களால் சொல்ல முடியும். அதே மாதிரி ஒரு சில அமைப்புகளை சொல்லலாம் பொதுவுல. அது எப்படின்னா, சனி ராகு சுபத்துவத்தில் இருக்கும் போது அதீத ஆன்மீகத்தன்மை இருக்கும். ராகு உச்சக்கட்ட ஆசைகள் சபலங்கள் இதை தரக்கூடிய அதே ராகு மிகப்பெரிய மோட்சத்தையும் ஆன்மீகத்தையும் தருகிறார். கேது மோட்ச காரகன். ஓரளவுக்கு சுபத்துவத்தில் இருக்கக்கூடிய கேதுவே ஒரு மனிதருக்கு ஆன்மீகத்தை மோட்சத்தை வாரி வழங்குகிறார் என்பது பொதுப்படையா சொல்ல முடியும். காதல் உறவுகளுக்கு, காதல் திருமணங்களுக்கு எனது ஜாதகத்தில் வாய்ப்பு உள்ளதா? இதுலயும் 12 லக்னங்கள் 12 ராசிகளுக்கு நம்மளால சொல்ல முடியும், நேரம் இல்லை. விருச்சிகத்தை ஒரு உதாரணமா எடுத்துப்போம். ஒரு மனிதனுக்கு காதல் வருமா? ஒரு தலை காதல் வருமா? 2 தலை காதல் வருமா? ஒரு தலை காதல் யாருக்கு வரும்? காதல் வரணும் அப்படின்னா உங்க ஜாதகத்துல சுக்கிரன் சந்திரன் 2 பேரும் சுபத்துவத்துல அல்லது ஒருவராவது ஓரளவுக்கு வலுப்பெற்று இருக்கிற அளவுல தான் காதல் ஒரு தலையாவது வரும். காதல் இருதலை காதலாக மாற வேண்டும்னா சுக்கிரனோ சந்திரனோ ஒருத்தர் அதீத சுபத்துவத்திலையும் ஒருத்தர் பாழடைஞ்சும் இருந்தால் இருதலை காதலாக மாறும். அதே இருதலை காதல் திருமணத்தில் முடிய வேண்டுமா? சுக்கிரனும் சந்திரனும் சம அளவில் வலுப்பெற்று சுபகிரக தொடர்போடு இருந்தால் காதல் திருமணமாக மாறும். விருச்சிக ராசியை ஒரு உதாரணமாக எடுத்துக்கொண்டால், விருச்சிகத்திற்கு சந்திரன் விருச்சிகத்துல நீச்சம் பெறுவார். நம்ம ஏற்கனவே ஒரு அடிப்படை விதி, ஃபண்டமெண்டல் ரூல் சொல்லியிருந்தோம். சுக்கிரனும் சந்திரனும் சம அளவில் வலுப்பெற்று இருந்தால் மட்டுமே காதல் இருதலை காதலாக இருந்து திருமணமாக மாறும். முதல் அமைப்புல விருச்சிக ராசிக்கு சுக்கிரன் உச்சமா இருக்கார் மீனத்துல. அப்ப சந்திரன் நீச்சமாயிட்டார்ல விருச்சிகத்துல. இந்த சந்திரன் மீது குரு பார்வை விழுந்தால் இருதலை காதல் திருமணமாக மாறும். இப்ப விருச்சிக ராசிக்கு சந்திரன் நீச்சம், சுக்கிரனும் கண்ணியில நீச்சமாயிட்டார்னா காதலுக்கும் அவங்களுக்கும் சம்பந்தமே இல்லை. ரொம்ப முக்கியமானது, சுக்கிரன் உச்சம் பெற்று பாவகிரக தொடர்போடு விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இருக்கும்போது காதல்ல தோல்வி அடைஞ்சு மன அழுத்தத்தில் ஈடுபட்டு மிகப்பெரிய ஒரு தற்கொலை முயற்சி கூட சில பேர் முயற்சி பண்றாங்க. அமைப்பிலும் இருக்கு, எல்லோரும் அல்ல. ஆக ஒரு காதல் உங்கள் ஜாதகத்தில் இருக்குங்கிறதுக்கு உதாரணமா விருச்சிகத்தை எடுத்துக்கிட்டேன். விருச்சிக ராசி அன்பர்கள் பல பேர் காதலிக்கிறாங்க. இன்னொரு அமைப்பும் இருக்கு, சுக்கிரனும் சந்திரனும் வலுப்பெற்று இருக்காங்க, பாவ கிரகத்தோட தொடர்பு கொண்டு இருக்காங்க. சனி ராகு செவ்வாய் கேது போன்ற கிரகங்களோட தொடர்பில் இருக்காங்க. காதல் திருமணமாக மாறி கலவரியில மொழியுது. இல்ல வேற்று மதத்தை வேற்று இனத்தை வெளிநாட்டுக்காரங்களை திருமணம் பண்ணால் அந்த யோகமாக அது மாறும். இத மாதிரி அமைப்புல இருக்கு. ஆக இது ஒரு அமைப்புல சொல்றோம். உங்களுடைய லக்னம் ராசிக்கு நீங்க எங்களை தொடர்பு கொண்டா நாங்க துல்லியமா சொல்ல முடியும். ஆக இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறோம். அடுத்து வரும் காணொலியில் உங்கள் அத்துணை பேரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.